அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மே மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மிதுன ராசி. மிதுன ராசியில் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் என கிரக நிலையெலாம் இருக்குது. கிரக மாற்றம் 1/5/2024 அன்று குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 7/5/2024 அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/5/2024 அன்று சூரிய பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 24/5/2024 அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். அடுத்தது மிதுன ராசியுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு நாம் பார்க்கும் பொழுது, சொல்லிலும் செயலிலும் நிதானத்தை கடைபிடிக்கும் மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் ராசியை சனி பார்க்கறதுனால வீண் அலைச்சல் உண்டாகும். ஆனாலும் சுபமாக முடியும். எதுவும் புதிய காரியங்களில் ஈடுபடும் போது யோசித்து செய்யணுங்க. மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலை ஏற்பட்டு நீங்கள் நண்பர்கள்ட்ட கவனமாக பேசி பழகணும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும்போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. அலுவலக வேலைகளால் அலைச்சல் உண்டாகும். சக ஊழியர்களும் அலுவலகம் தொடர்பான ரகசியங்களை கூறுவதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களின் மூலம் ஏற்பட்ட டென்ஷன் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனத்தாங்கள் நீங்கும். பிள்ளைகள் எதிர்பார்த்தபடி நடந்து கொள்வாங்க. உறவினர்களிடம் இருந்து வந்த வேற்றுமைகள் அகலும். பெண்களுக்கு நண்பர்களுடன் உறவினர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. வீண் மனக்கவலை ஏற்பட்டு நீங்கள் புதிய செயல்களை யோசித்து செய்கிறது நல்லது. கலைத்துறையினருக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். கூடுதலாக உழைக்க வேண்டியதிருக்கும். வரவேண்டிய பணம் சேரும். அரசியலில் உள்ளவங்களுக்கு எந்த வேலையையும் எளிதாக செய்து முடித்து விடுவீங்க. முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை தரும். திறமை வெளிப்படும். மாணவர்களுக்கு பெரியோரை அனுசரித்து செல்வது நல்லது. கூடுதல் கவனத்துடன் படிக்கிறது நல்ல மதிப்பெண் பெற உதவும். மிருகசீரிசம் 3-4 பாதங்கள். இந்த மாதம் மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். உயர்கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கும். பணவரத்தில் இருந்த தடை நீங்கும். காரிய வெற்றி உண்டாகும். உங்களை விட உங்களை சுற்றி இருக்கும் மற்றவங்கள் பயன்படும் விதமாக திறமையை நீங்கள் பயன்படுத்துவீங்க. காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். விலகி போனவங்க திரும்பி சேருவாங்க. அடுத்தது நான் பார்க்க போகிறது திருவாதிரை. இந்த மாதம் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. திடீர் மன தடுமாற்றம் உண்டாகலாம். பணவரத்து திருப்தி தரும். சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் இருந்த கடன் பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேற்கொள்ளும் கடுமையான பணிகள் கூட எளிதாக நடந்து முடியும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களின் நடவடிக்கை டென்ஷனை ஏற்படுத்தலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீங்க. உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிப்பீங்க. திடீர் மனத்தடுமாற்றம் உண்டாகலாம். பெரியோர் ஆலோசனை கை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கும். கவனமாக பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு உதவும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது பரிகாரம். பெருமாளை வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கும். தைரியம் பிறக்கும். சந்திராசிரம தினங்கள் 1, 2, 28, 29. அதிர்ஷ்டமான தினங்கள் 21, 22. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது மே மாத ராசி பலன்களில் மிதுன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.